நம்முடைய பிரணவபீடம் ஆன்மீக அறக்கட்டளையின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஸ்டெல்லஸ்கோப் கேபி ஜோதிட மென்பொருள் நீங்களும் வாங்கி கொள்ளலாம். ஒரு மிக சிறந்த கேபி ஜோதிட மென்பொருளுங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் ஒரு பிரசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது நான் முழுக்க மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணி தான் அது பிரசனத்தை கணிச்சு அதுக்கான பதில் சொல்ல போகிறோம். ஏன்னா பார்க்கக்கூடிய உங்களுக்கும் மொபைல் ஃபோனை பயன்படுத்தி நம்ம பிரசனம்லாம் பார்க்கலாம், ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு விஷயம், கொஸ்டின் பார்த்துக்குங்க. இன்று அதாவது டேட் 15 ஜூலை மாதம் 2026, சரிங்களா? இன்று எனக்கு நிஃப்டி மார்க்கெட்டில் லாபம் கிடைக்குமா? இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினை நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்லேயே பயன்படுத்தி அந்த பிரசனத்துக்கான பதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், பங்கு சந்தை பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படின்னா 2, 6, 11, நஷ்டம் அப்படின்னா 5, 8, 12. இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஃபஸ்ட்டு கேள்வியை ரிஃப்ளெக்ட் பண்ணுதா? லக்னத்துடைய உபநட்சத்திரம் கேள்வி சொல்லும், நின்ற நட்சத்திரம் பதிலை சொல்லும். சரி, ஓகே, நம்ம பிரசனத்துக்குள்ளே போயிடலாம். பிரசனம் பார்க்குறதால 1லேருந்து 249க்குள்ளே ஒரு நம்பர் நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர் அப்படின்ற ஒரு ஆப் வச்சுன்னு இருக்கேன். இந்த ஆப்பில் நான் லிமிட் செட் பண்ணி வச்சுருக்கேன் 1 to 249. இப்போ நான் கொஸ்டினை நல்லா நினச்சிட்டு இறையருள் குருவரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் நான் எடுக்க போகிறேன். இன்று எனக்கு நிஃப்டி மார்க்கெட்டில் லாபம் கிடைக்குமா? இதுதான் கொஸ்டினு. நம்பர் 11 அப்படின்றது எனக்கான ஃபோரரி நம்பராக விழுந்திருக்குதுங்க. இப்போ இந்த 11 அப்படின்ற இந்த நம்பரை மையப்படுத்தி தான் நம்ம பிரசனம் பார்க்க போகிறோம். அது பிரசனம் பார்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் அப்படின்றது அஸ்ட்ரோசைஸ் சாஃப்ட்வேர். அஸ்ட்ரோசைஸ் சாஃப்ட்வேரில் அப்படியே கீழே வந்தோம்னா இந்த இடத்துல அறிக்கைகள் இருக்கும், இந்த இடத்துல கேபி முறைன்னு இருக்கும். அதை நம்ம இப்படி கிளிக் பண்ணணும். கேபி முறை கிளிக் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு பேர் என்னுடைய பெயர் போட்டுக்கிறேன். போட்டு இந்த இடத்துல செட்டிங்கிற இடத்துல நம்பர் 11 கொடுத்துக்கிறேன், ஹோரரி நம்பரு. எப்பயுமே ஐநாம்சம் கேபி பழைய பார்த்துக்குங்க. இப்போ ஜாதகத்தை நம்ம கணிச்சிடலாம். ஜாதகத்தை கணிச்ச உடனே நமக்கு அதுக்கான கட்டம் வந்துருச்சு. 11 அப்படின்றது மேச ராசியில் 15 டிகிரியில் லக்னம் விழுந்திருக்குது. அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, இது உங்களுக்கு பார்த்தா தெரியும். மேசராசியில் 15 டிகிரியில் லக்னம் விழுந்திருக்குது, ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, இப்போ லக்னத்துடைய உபநட்சத்திரம் என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். லக்னத்துடைய உபநட்சத்திரம் சூரியனாக இருக்குதுங்க. அது நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் காட்டுறேன், அது உங்களுக்கு தெரியும். லக்னத்துடைய உபநட்சத்திரம் சூரியன், சரிங்களா? இப்போ இந்த சூரியன் கேள்வியை ரிஃப்ளெக்ட் பண்ணுதா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். சூரியன் இந்த மேச லக்னத்துக்கு 5 கூடையவர். அவர் டெபாசிட் ஆகிருக்கூடிய பாவம் மிதுன ராசியில் 3ஆம் பாவத்தில் டெபாசிட் ஆகிருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. சூரியன் இருக்கிறது இங்கே 3ஆம் பாவத்தில், அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. சூரியனுடைய சுயவீடாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் 5ஆம் பாவம் விழுந்திருக்குது. ஸோ நமக்கு கேள்வி அப்படின்றது 2, 6, 11, 5, 8, 12 எதனா ஒரு வீடு ரிஃப்ளெக்ட் பண்ணாலும் கேள்வி சரி. ஸோ அதன் அடிப்படையில் சூரியன் லக்னத்துக்கு 5 கூடையவர் அப்படின்றதால கேட்டிருக்கக்கூடிய கேள்வி சரி. ஓகே, இப்போ பதில் பார்க்கும்போது சூரியன் எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு? லக்னத்துடைய உபநட்சத்திரம் சூரியன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். அதை நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியது அவசியம். அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும், சூரியன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். அந்த குரு 2, 6, 11 குறி காட்டுச்சுன்னா நமக்கு லாபம். அதுவே 5, 8, 12 குறி காட்டுச்சுன்னா நஷ்டம். ரெண்டுமே கலந்து குறி காட்டுது. 2, 6, 11, 5, 8, 12 ரெண்டுமே கலந்து குறி காட்டினாலும் நஷ்டம்தான். அதுவே மற்ற நம்பர் இருக்கு இல்லையா, 3ஆவது வீடு, 4ஆவது வீடு, 7ஆவது வீடு, 9ஆவது வீடு, இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. அதுதான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போ சூரியன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் குருவாக இருக்கிறதால அந்த குரு எந்தெந்த வீட்டை குறிக்காட்டுறாருன்னு பார்ப்போம். குரு நமக்கு 3ஆம் பாவத்தில் டெபாசிட் ஆகிருக்கிறாருங்க. அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. குரு
3ஆம் பாவத்தில் டெபாசிட் ஆகிருக்குது. அதேமாதிரி குருவுடைய சுய வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசி, அதே மாதிரி மீன ராசி. சரிங்களா? குரு 3ஆம் பாவத்தில் டெபாசிட் ஆகிருக்கிறதும், அதே மாதிரி 9, 12 உடையவர். அந்த இடத்துல 3, 9, 12 பர்டிகுலராக 12வது வீடு உள்ள லிங்க் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணால் எனக்கு நிஃப்டி மார்க்கெட்டில் லாபம் கிடைக்காது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நிஃப்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதை தவிர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை தாண்டி வந்து நம்ம வேறு எதனா பிரசனம் போட்டு பார்க்கலாம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பார்க்கலாம், இல்லை கிரிப்டோ கரன்சி பிட்காயினுக்கு நம்ம அடுத்த பிரசனம் போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வேறு மார்க்கெட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி மார்க்கெட்டில் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்றத வந்து இந்த பிரசன்னம் நமக்கு தெளிவாக வந்து பதில் சொல்லுது. இந்த வீடியோஸ் வந்து தன்னுடைய கருத்துக்கள் எதனா இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இதை நான் முழுக்க கம்ப்யூட்டர் எதுவுமே பயன்படுத்தலை. என்னுடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்பு தான் ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர் ஆப்பு. அதுலேருந்து நம்பர் எடுத்துக்கினேன். அதே மாதிரி அஸ்ட்ரோசேஜ் ஆப்பு, அதுலேருந்து நான் வந்து ஜாதகத்தை கணிச்சு, பிரசன்ன ஜாதகத்தை கணிச்சு அதுக்கான பதிலையும் வந்து சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.